ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் இந்தியன் ஆர்மி. இது ரிலீஸ் ஆயிருக்க ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா TGC 140. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி 30 இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னா ₹56,100 to 2,50,000. இது வந்து இந்தியன் மிலிட்டரியில் ஜென்ரலாக வந்து இனிஷியல் சேலரி, அதாவது ஸ்டார்டிங் சேலரி 56,100 ட்ரைனிங் பீரியடில். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் சேலரி 2,50,000. இதுதான் வந்து மேக்ஸிமம் சேலரி. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 9, 2024. அப்ளை மோட் வந்து ஆன்லைன். ஜாப் லொக்கேஷன் மிலிட்டரியில் வந்து ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் ப்ளேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அஃபீஷியல் வெப்சைட் joinindianarmy.nic.in. இது வழியாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 30 வேகன்சிஸும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதில் வந்து ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸ் வந்து வேகன்சி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம உள்ள பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நான் ஆல்ரெடி சொன்னது போல் இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் அல்லது இன்ஜினியரிங் டிகிரியில் அந்த ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து உங்களோட ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே நீங்கள் உங்களோட அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் அப்புறம் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் வந்து இனிஷியலாகவே சப்மிட் பண்ணிடலாம். சேலரி டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்டார்டிங் சேலரிலேருந்து மேக்ஸிமம் 2,50,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 to 27 இயர்ஸ். இது வந்து 1 Jan 2025 அந்த டேட் படி ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு மினிமம் 20 மேக்ஸிமம் 27 இயர்ஸ் இருக்கணும். அதே போல் கேண்டிடேட்ஸ் வந்து 2 டேட்டுக்கு இடையில் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கான்னு பார்க்கணும். 2 Jan 1998 அதிலிருந்து 1 Jan 2005 இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீ வந்து கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட எலிஜிபிலிட்டி மட்டும் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இனிஷியலாக வந்து ஷார்ட் லிஸ்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் எதுவும் கிடையாது. இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷன் பாட்டம்க்கு வந்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள், ஒரு PDF ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் அன்மேரிடாக இருக்கணும். ஸோ ஒன்லி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுவும் ஸ்பெசிஃபிக்கான டிசிப்ளின்ஸும் இருக்கணும். ட்ரைனிங் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா January 2025 நெக்ஸ்ட் இயர். எங்கன்னா இந்தியன் மிலிட்டரி அகாடமி IMA டேராடூன் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பெர்மனன்ட் கமிஷன். இந்தியன் ஆர்மியில் அக்னிவீர் மாதிரி 4 இயர்ஸ் மட்டும்தான் ஒர்க் அப்படின்ற மாதிரி இல்லாமல் பெர்மனெண்ட்டாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்தியன் ஆர்மியில். எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஏஜ் லிமிட் அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். வேக்கன்சி டீட்டெயில்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஒவ்வொரு இன்ஜினியரிங்கோட அந்த ஸ்ட்ரீம்ஸ் இப்போ சிவிலில் பார்த்தீங்கன்னா 7 வேக்கன்சிஸ் இருக்குது. சிவில்லே வந்து டிஃப்ரெண்ட் வந்து ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. சிவில், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெக்னாலஜி. இதில் வந்து சிவிலுக்கு ரிலேட்டடான இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஈக்குவல்டு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் என்னென்னன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த காலமில் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்லேயே ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், அப்புறம் பில்டிங் இன்ஜினியரிங், இந்த மாதிரி வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. உங்களோட டிகிரி வந்து இதில் வருதான்னு பார்த்துக்கங்க. டோட்டலாக வந்து 7 வேக்கன்சிஸ் இருக்குது சிவிலில் மட்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதில் வந்து ஒரு 7 வேக்கன்சிஸ் இருக்குது. அதில் என்னெல்லாம் வந்து ஈக்குவல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது, இந்த லிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேக்கன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல் அதில் ஒரு 7 வேக்கன்சிஸ் இருக்குது. மிஸ்சலேனியஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்கான டிசிப்ளின் இல்லாமல் வேரியஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் லைக் வந்து இந்த ஆர்கிடெக்சர், பிளாஸ்டிக் டெக்னாலஜி, ரிமோட் சென்சிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி மிஸ்சலேனியஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். ரொம்ப ரேரான இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ஸ். அதில் இருந்து ஒரு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 30 வேக்கன்சிஸ் தான் இருக்குது. ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி இன்னொன்று இந்தியன் ஆர்மியில் பெர்மனண்ட்டான ஜாப் இது. ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்ளை பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டைப் ஆஃப் கமிஷன் பார்த்துங்க. செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கிராண்டட் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆன் ப்ரொபேஷன் இன் த ரேங்க் ஆஃப் லெஃப்டினன்ட். ஸோ இனிஷியலாக வந்து உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியடில் உங்களுக்கு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் தான் இருக்கும். ஸோ அந்த பீரியடில் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அது எங்கன்னா அந்த டேராடூனில் இருக்க IMAவில். ஒன்ஸ் அந்த ட்ரைனிங் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் கமிஷனாக மாறிக்கிறோம். பட் ரேங்க் வந்து சேமாக தான் இருக்கும். இனிஷியலாக லெஃப்டினெண்ட்டாக தான் இருக்கும். நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் இருக்குது. டியூரேஷன் ஆஃப் த ட்ரைனிங் பாருங்கள் 12 months, அதாவது 1 year வந்துருக்கும். அது ப்ரொபேஷன் பீரியட். ஒன்ஸ் அந்த 12 monthsல வந்து நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பெர்மனெண்ட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அந்த பீரியட்லேயே வந்து உங்களோட பர்ஃபார்மன்ஸோ அல்லது நீங்கள் வந்து மேரேஜ் எதுவும் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை அதுலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. உங்களோட அந்த ஜாபும் வந்து கேன்சல் ஆயிரும். காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் இருக்குது. இது எதுவுமே வந்து உங்கள்கிட்ட வந்து வாங்க மாட்டாங்க. இது வந்து கவர்மெண்ட்டே இந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. 16,260 இதுதான் வந்து பெர் வீக் வந்து அந்த டியூரேஷன், அதாவது அந்த ட்ரைனிங்கோட காஸ்ட்டு. இதில் வந்து உங்களோட தங்குற இடம், சாப்பாடு, இது எல்லாமே இதில் கவர் ஆகும்.
டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அதாவது சர்வீஸோட அந்த டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட அந்த ரேங்க். மிலிட்ரி ஆர்மியில் பார்த்தீங்கன்னா ரேங்க் இருக்கும், ஒவ்வொரு இயருக்கும் உங்களோட ப்ரொமோஷன்ஸ்க்கு ஏற்றப்பல மாறும். அந்த டீட்டெயில்ஸ் அந்த லிஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு ரேங்க்குக்கு ஏற்றப்ப ப்ரொமோஷன் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. இனிஷியலாக லெஃப்டினெண்ட்டாக இருப்பீங்க. ஒன்ஸ் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோட கேப்டன், அதுக்கப்புறம் 6 இயர்ஸ் கழிச்சு மேஜர். ஸோ இந்த மாதிரி இயர்ஸ்க்கு ஏற்றாப்புல ப்ரொமோஷனுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு ரேங்க் மாறும். ரேங்க்குக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு லெவல், பே ஸ்கேலோட அந்த லெவல், அப்புறம் சேலரி அதுவும் மாறும். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 56,100 இது ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 1,77,000 வரைக்கும் போகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 2,50,000 இதுதான் வந்து ஃபிக்ஸட் சேலரி. இது போக உங்களுக்கு வந்து மற்ற அலவன்சஸும் இருக்கும். ஸோ மிலிட்ரியில் கிடைக்கிற எல்லா அலவன்சஸும் உங்களுக்கு உண்டு. மிலிட்ரி சர்வீஸ் பே, எம்எஸ்பி, பெர் மந்த் ஃபிக்ஸட் அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் ஸ்டைஃபன் ஃபார் கேடர் ட்ரைனிங். இது வந்து இனிஷியல் ட்ரைனிங் 1 இயருக்கு வந்து இந்த 56,100 தான் உங்களுக்கு இனிஷியல் சேலரியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இயர் முடிஞ்சதுக்கப்புறம், அதை ப்ரொபேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாயின் பண்ணும்போது இந்த பே ஸ்கேல் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு ஃபைனல் சேலரி வந்து மோர் தென் 1 lakh அந்த ரேஞ்சில் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா அலவன்ஸ் டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் யூனிஃபார்ம் அலவன்ஸ், ரேஷன், இந்த மாதிரி வேரியஸ் அலவன்ஸஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்லாம் இருக்குது. ஹாஸ்டல் சப்சிடி, இந்த மாதிரி வேரியஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஹவு டு அப்ளை நம்பர் 9 இருக்குது. joinindianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். இனிஷியலாக ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போய் அப்ளை ஆன்லைன் செக்ஷனில் போய் இந்த TG140 அதை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணணும். அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த பேஜ் நம்பர் 11 வந்தீங்கன்னா இந்த இடத்துல பின்னு ஒன்று இருக்குது. அதில் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் அலாங் வித் தேர் ஒரிஜினல்ஸ் ஆர் டு பி கேரிட் டு த செலெக்ஷன் சென்டர் பை த கேண்டிடேட்ஸ். ஸோ என்னெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இனிஷியலாக கொண்டு வரணும். உங்களுக்கு அந்த செலெக்ஷன் சென்டரில் உங்களை கால் பண்ணும்போது இதெல்லாம் கொண்டு வரணும். ஃபோட்டோ காப்பீஸும் கொண்டு வரணும், ஒரிஜினல்ஸும் கொண்டு வரணும். உங்களோட அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் வந்து மெட்ரிகுலேஷன் செகண்டரி ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருந்தது, அதுக்கப்புறம் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், அப்புறம் 12th மார்க்ஸ் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் டிகிரி, ப்ரொவிஷனல் டிகிரி டீட்டெயில்ஸ், எல்லா செமஸ்டரோட மார்க் ஷீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து காலேஜில் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க எக்ஸாமுக்கு, அந்த சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டீட்டெயில்ஸ், சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு என்னெல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிளோ அது எல்லாமே எடுத்துக்கோங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் டீட்டெயில்ஸ் இருக்குது. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டுக்கு வந்து உங்களுக்கு கால் ஃபர் வரும். சென்டர் அலாட்மெண்ட் இருக்கும், அப்புறம் எக்ஸாம்ஸ் இருக்கும். எக்ஸாம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ, ஃபைனலாக வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதை கிளியர் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ட்ரைனிங் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தா போல் January 2025 நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் தான் இருக்கும். ஸோ ஓவரால் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வில் ஓப்பன் ஆன் 10th April 2024 ஈவினிங் வந்து 3 o'clockலேருந்து 9th May 2024 ஈவினிங் 3 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். நம்ம பேஜோட பாட்டம் பண்ணிங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த அப்ளைன் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுங்கள். joinindianarmy.nic.in இதில் வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் கேப்சா கேட்குது. அந்த கேப்சா ஃபில் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து கேப்ஸ் இருக்கும். அந்த கேப்ஸ் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணணும். இதை ஃபில் பண்ணிட்டு என்டர் வெப்சைட் கொடுங்க. உள்ளே போயிடும். உள்ளே போனோன்னே ஆஃபீஸர் செலெக்ஷன். ஸோ கீழே வந்து அக்னிவேர் என்ரோல்மெண்ட் இருக்குது. இது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸர் செலெக்ஷன் அதில் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் செக்ஷனை கிளிக் பண்ணுவோம். டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் TGC 140 இதான் வந்து நம்ம பார்த்த அந்த நோட்டிஃபிகேஷன். இந்த PDF நம்ம செக் பண்ணோம். ஸோ சேம் தான். ஸோ நம்ம அப்ளை பண்ண வேண்டியது நோட்டிஃபிகேஷனில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு செக்ஷன். இந்த செக்ஷன் ரெட் கலரில் இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டியை செக் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கு. உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் எல்லாமே போட்டு செக் எலிஜிபிலிட்டி கொடுத்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அது வெரிஃபை பண்ணி சொல்லும். அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி அப்ளை ஆர் லாகின் இதை கிளிக் பண்ணுங்கள் பட்டனை. ஆஃபீஸர்ஸ் என்ட்ரியோட அஃபீஷியல் லாகின் சைன் அப் பேஜ் இருக்குது. ரைட் சைடில் லாகின் இருக்குது, லெஃப்ட் சைடில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டியர் கேண்டிடேட், கீப் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் வித் யூ டியூரிங் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் அந்த லிஸ்ட் இருக்குது. ஆதார் கார்டு, மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், ஸ்கேன்டு காப்பி ஆஃப் சிக்னேச்சர் என்ன சைஸில் இருக்கணும், அப்புறம் வந்து லேட்டஸ்ட் ஃபோட்டோ அதோட சைஸு, ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பர் அந்த OTP வரும், அப்புறம் ஆக்டிவான இமெயில் ஐடி அதுலேயும் OTP வரும், மார்க் ஷீட்டு, டிகிரி அதாவது இன்ஜினியரிங் டிகிரியோட மார்க் ஷீட்டு, அப்புறம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அதுக்குண்டான ஸ்கேன் காப்பி எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ உள்ளே வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இதை கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க, செக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கண்டினியூ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து உங்களோட ஆதார் நம்பரை வச்சு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும், அல்லது மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட். ஸோ உங்களோட ஆதார் நம்பரை வந்து டிஜிலாக்கர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் ஆல்ரெடி ஃபீட் பண்ணி அதுலேருந்து தான் நீங்கள் ஃபெச் பண்ண முடியும். ஸோ அதோட இது இன்டர்லிங்காக இருக்கும். உங்களோட ஆதார் நம்பர் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு OTP வரும். ஸோ அதை வச்சு தான் அடுத்த ஸ்டெப் போகும். ஒன்ஸ் இந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லாகின் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது. ஸோ ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் May 9, 2024 ஈவினிங் 3 o'clock. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும்.
ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை வெரிஃபை பண்ணிக்கிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.